என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நீதி தேவதையினுடைய சிலையை நாம் பார்த்திருப்போம். எல்லா நீதிமன்றங்களிலும், எல்லா நாடுகளிலும் உள்ள நீதிமன்றங்களிலும் இந்த நீதி தேவதையினுடைய சிலை இருப்பதை பார்த்திருப்போம். இந்த சிலை கண்கள் கட்டப்பட்டவாறும் ஒரு கையில் எடையை வைத்துக்கொண்டு இன்னொரு கையிலே வாள் இருப்பது போல அந்த சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது நீதி வழங்குகிற போது பணக்காரன் ஏழை, இருப்பவன் இல்லாதவன், பலம் படைத்தவன் வலிமை இழந்தவன் என்று எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல், வேற்றுமையையும் பார்க்காமல், நீதி யாரின் பக்கம் இருக்கிறதோ, நேர்மை யாரிடத்தில் இருக்கிறதோ, உண்மை எவரின் பக்கமாக இருக்கிறதோ அவருக்கு அந்த நீதி போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிலையானது இப்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் பல சட்டங்கள் இருக்கிறது. காலத்திற்கு காலம், சூழ்நிலைக்கு சூழ்நிலை, சட்ட திட்டங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு சட்டம் இருந்திருக்கும், ஆனால் இன்றைக்கு அந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு சில நாடுகளில் இன்றைக்கும் தூக்கு தண்டனை என்பது கைதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையாக இருக்கிறது. சில நாடுகளில் சட்டம் இல்லை. ஏனென்றால் மனிதர்கள் எல்லோருமே குற்றம் புரியக்கூடியவர்கள்தான், பலவீனத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். உயிரை பறிப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கும் உரிமை இல்லை. ஏனென்றால் அது கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பதனால் சில நாடுகளில் இந்த தூக்கு தண்டனை என்பது கிடையாது. இப்போ ஒரு பக்கம் அது சட்டமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் அது சட்டத்திலிருந்து விலக்கு பெற்றிருக்கிறது. சகோதர சகோதரிகளை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை சுட்டி காட்டுகிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம். மோசேவினுடைய காலகட்டத்தில் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று இருந்ததை பார்க்கிறோம். பல்லுக்கு பல் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னா நாமளும் திருப்பி அடிக்கணும். ஒருத்தர் நம்மை எதிர்க்கிறார்கள் என்றால் நாமும் திருப்பி எதிர்க்க வேண்டும். ஒருவர் நம் மீது கோபப்படுகிறார் என்றால் நாமும் அவர் மீது கோபப்பட வேண்டும். ஒருவர் நம்முடைய பொருளை வந்து திருடிக் கொள்ளுகிறார், எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால் நாமும் அவருடைய வீட்டில் போய் அவருடைய பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அவங்க என்ன செய்கிறாங்களோ திருப்பி அதை செய்யணும். ஒரு கண்ணில் ஒரு கண்ணை பிடுங்கினானா நாம் போய் அவங்கள இன்னொரு கண்ணை பிடுங்கணும். இந்த சட்டம் தான் இருந்தது. பார்ப்பதற்கு இது நியாயம் போலவும் தோணும். அவன் என்ன ஒரு அடி அடித்தான், நான் அவனை ஒரு அடி அடிக்கணும் இல்லை, பார்ப்பதற்கு நியாயம் போல தோன்றும். ஆனால் அது அப்படி அல்ல. ஆண்டவர் இந்த சட்ட திட்டத்தை மாற்றுகிறார். உன் பகைவனையும் நீ அன்பு செய். சமீபத்தில் ஒரு விவாதம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த விவாதத்தில் சொல்றான், நான் ஒன்னும் இயேசு கிறிஸ்து கிடையாது, என்ன ஒரு கன்னத்தில் அடிச்சா நான் மறு கன்னத்தை காட்டுறதுக்கு. இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள் சமூகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, மாற்றத்தை கொண்டு வருகிறது என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பினால் இந்த உலகத்தை கட்டி எழுப்ப முயன்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இன்றைக்கும் இந்த உலகம் இயேசுவை போற்றிக் கொண்டிருக்கிறது, இயேசுவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது, இயேசுவை ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறது. அன்பிற்கு ஆதாரமாக அவர் இருந்தார். நாமும் கூட அத்தகைய வாழ்வு வாழ இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிறருக்கு உதவி செய்வதிலும், பிறர் மீது இரக்கம் காட்டுவதிலும், ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து வாழ்வதிலும் தான் இந்த மனிதம் வாழ்வு பெறும், இந்த மானுடம் தழைத்தோங்கும் என்பதனால் அன்பே நம் வாழ்வின் ஆதாரமாக அமைந்திருக்க வேண்டும். நன்றாக கவனித்து பாருங்கள். ஒருவர் நம்மை ஒரு கன்னத்தில் அடைக்கிறார் என்றால் இப்படி அடிப்பாங்க, ஒரு கன்னத்தில் இப்படி அடிக்க முடியும்.
ஈஸியாக ஒரு கன்னத்தில் இப்படி அரைஞ்சிடலாம். ஆனால் இன்னொரு கன்னத்தை காட்டுகிற போது அவரால் அறைய முடிவதில்லை. இப்படி அடிக்க முடியாது. இப்படி அடிக்கணும், அப்படிலாம் இப்படி அடிக்கணும். நாம் அடிக்கும் போதே நம்முடைய பலம் குறைந்து விடும். இப்படி அடிக்கும் போது இருந்த பலம் மறு கன்னத்தை அடிக்கும் போது அந்த பலம் குறைந்து விடும். அதுதான் ஒருவர் மற்றவரை நேசிக்கும் போது, ஒருவர் மற்றவரை நாம் அன்பு செய்கிற போது நமக்கு வருகின்ற பலமாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் வாசகம் அதை இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறது. பவுலடிகளார் தன்னுடைய நற்செய்தி பணியின் வழியாக செல்லுகிற இடங்களில் எல்லாம் பல பாதிப்புகளுக்குள்ளானாலும், பல இழப்புகளை அவர் சந்தித்தாலும், பல நெருக்கடிகளை, இன்னல்களை அவருடைய வாழ்க்கையில் அவர் மேற்கொண்டாலும் கூட எல்லாவற்றையும் துணிவோடு அவர் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். அதையே இறைவார்த்தை சொல்கிறது, எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற நாங்கள் விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை, மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். நாம யார் என்பதை நம்முடைய செயல்கள் காண்பிக்க வேண்டும். நம்முடைய செயல்கள், நான் ஒரு கோபக்காரனா, நான் ஒரு பொறாமை பிடிச்சவனா, நான் ஒரு திமிர் பிடிச்சவனா, ஆணவம் பிடிச்சவனா, நம்முடைய செயல்களில் தான் காட்ட வேண்டும். இல்ல, மாறாக நான் அன்பு செய்கிறவன், நான் இரக்கம் காட்டுகிறவன், உதவி செய்கிறவன், அமைதியை ஏற்படுத்துகிறவன், நீதி, உண்மை, நேர்மையோடு நடக்கிறவன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினால் தான் கிறிஸ்துவின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இயேசுவின் மதிப்பீடுகளை தாங்கிச் செல்லுகிற இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.